ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை 9 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். தொடர்புக்கு 7338824242. ஒன்றிய பாஜக அரசின் ஜனநாயக விரோத, மக்கள் விரோத, தொழிலாளர் விரோத, விவசாய விரோத போக்குகளை கண்டித்து ஜூலை 9 அன்று அகில இந்திய வேலைநிறுத்தம் செய்வது என்கிற முடிவை மத்திய தொழிற்சங்கங்கள் இணைந்து எடுத்த முடிவின் அடிப்படையில் இந்த வேலைநிறுத்தம் நடைபெறுகிறது. இந்த வேலைநிறுத்தத்திற்கு துறை சார்ந்த அமைப்புகள், தனியாக இயங்கிக் கொண்டிருக்கிற தொழிற்சங்க அமைப்புகள் அனைவரும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்பது என்கிற முடிவை மேற்கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் இயங்குகிற மத்திய, மாநில மற்றும் துறை சார்ந்த தொழிற்சங்கங்கள் ஒன்று கூடி வேலைநிறுத்தத்தை வெற்றிகரமாக செய்வதென்கிற முடிவை மேற்கொண்டிருக்கிறோம். எங்கள் வேலைநிறுத்தத்திற்கு அடிப்படையாக 17 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம். அதில் விலைவாசியை கட்டுப்படுத்தி வேலைவாய்ப்பை உருவாக்கி வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி எங்கள் போராட்டம் இருக்கிறது. எங்கள் கோரிக்கையில் இளைஞர்களுக்கான கோரிக்கை இருக்கிறது, மகளிருக்கான கோரிக்கை இருக்கிறது, மாணவர்களுக்கான கோரிக்கை இருக்கிறது, விவசாயிகளுக்கான கோரிக்கை இருக்கிறது. இந்த கோரிக்கைகளை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக 44 தொழிற்சங்க சட்டங்கள், 29 சட்டங்களை 4 தொகுப்புகளாக மாற்றியிருக்கிறார்கள். அந்த தொகுப்புகள் ஒட்டுமொத்தமாக 80% தொழிலாளர்களை சட்ட வரம்புக்கு வெளியே தள்ளுகிற போக்கை கண்டித்து தான் இந்த வேலைநிறுத்தம் நடைபெற இருக்கிறது. இந்த வேலைநிறுத்தத்திற்கு ஜனநாயக சக்திகள் அனைத்தும் இங்கே இருக்கிற தொழிற்சங்கங்களின் அனைத்து தொழிற்சங்கங்களும் ஆதரிக்கிற அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறோம். இதை தாண்டி மாணவர்கள், மகளிர், விவசாயிகள் மற்றும் வணிகர்கள் எங்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்திருக்கிறோம். இந்த போராட்டம் என்பது இந்திய நாட்டின் ஜனநாயகத்தை, அரசியலமைப்பை, தொழிலாளர் வாழ்வு உரிமையை பாதுகாக்கிற போராட்டம். ஆதரவு தாருங்கள் என வேண்டுகோள் வைக்கிறோம். அன்றைய தினம் வேலை நிறுத்தத்தோடு அனைத்து மாவட்டங்களிலும் சாத்தியமுள்ள இடங்களெல்லாம் மறியல் போராட்டம் நடத்துவது என்கிற முடிவையும் மேற்கொண்டிருக்கிறோம்.